Hi students, welcome to BB Maths 10th Standard Maths Exercise 2.7 9th sum. In a GP, the product of 3 consecutive terms is 27. 3 அடுத்தடுத்த termsோட product வந்து 27 and the sum of the product of 2 terms taken at a time is 57 by 2. இப்போ ரெண்டு டேர்ம்ஸாக எடுத்தோம்னா அதோட ப்ராடக்ட் வந்து 57 by 2. ஃபைண்ட் த 3 terms கேட்டிருக்கிறாங்க. First, the 3 consecutive terms in a GPR என்னென்னா ஜென்ரல் டேர்ம் வந்து A by R, A, AR. இப்போ given இதோட ப்ராடக்ட் வந்து 27 கொடுத்துருக்குறாங்க. அப்போது A by R into A into AR equal to 27. இப்போ இது RR ஆறும் கேன்சல் ஆயிரும், மிச்சம் 1 2 3 A cube equal to 27. அப்போ A cube equal to இது 27ங்கிறது 3 cube. ஸோ A equal to 3. A கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆல்சோ கிவன் சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த டேர்ம்ஸ் வந்து 57 by 2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஜிபி இஸ் A by R, A, AR. இதோட ப்ராடக்ட் போடலாம். அப்போ A by R இன்ட்டு A ப்ளஸ் A இன்ட்டு AR, AR இன்ட்டு AR இது எல்லாத்துக்கூடையும் A வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். ஈக்குவல் டு அது வந்து 57 by 2. இப்போது A ஸ்கொயர் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா A ஸ்கொயர் by R ப்ளஸ் இது A ஸ்கொயர் R ப்ளஸ் இது RR கேன்சல் ஆயிரும், A ஸ்கொயர் ஈக்குவல் டு 57 by 2. நெக்ஸ்ட்டு A ஸ்கொயர் வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே 1 by R ப்ளஸ் R ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 57 by 2. சப்ஸ்டியூட் இப்போ ஏவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்போ சப்ஸ்டியூட் A ஈக்குவல் டு 3 இந்த ஈக்குவேஷனில் 3ன்னு போடலாம். அப்போ 3 ஸ்கொயர் இன்ட்டு 1 ப்ளஸ் இங்கே இதால் இந்த ஆறால் இது ரெண்டு டைமே மல்டிப்ளை பண்ணோம்னா 1 ப்ளஸ் R ஸ்கொயர் ப்ளஸ் R டிவைடட் பை இந்த R ஈக்குவல் டு 57 by 2. இப்போ 3 ஸ்கொயர் வந்து 3 ஸ்கொயருங்கிறது 9. இப்போ 9 இன்ட்டு 1 ப்ளஸ் R ஸ்கொயர் ப்ளஸ் R பை R ஈக்குவல் டு 57 by 2. நெக்ஸ்ட்டு இந்த 9 இந்த சைடு கொண்டு வந்துடலாம். இப்போ 9 by 1ன்னா இந்த பக்கம் வரும்போது 1 by 9 ஆகும். இப்போ 1 ப்ளஸ் R ஸ்கொயர் ப்ளஸ் R பை R ஈக்குவல் டு 57 by 2 இன்ட்டு இங்கே 9னா 9 by 1ன்னு அர்த்தம். அப்போ இது இந்த சைடு வரும்போது 1 by 9 ஆயிரும். அப்போது 1 ப்ளஸ் R ஸ்கொயர் ப்ளஸ் R டிவைடட் பை R ஈக்குவல் டு இங்கே 57 டிவைடட் பை 18. இப்போ இது இப்படியே மல்டிப்ளை பண்ணிடலாம். பண்ணோம்னா 18 ப்ளஸ் 18R ஸ்கொயர் ப்ளஸ் 18R ஈக்குவல் டு இது வந்து R இன்ட்டு 57 வந்து 57Rன்னு வந்துடும். இங்கே 18 ப்ளஸ் 18R ஸ்கொயர் ப்ளஸ் 18R ஈக்குவல் டு 57R. இப்போ ஆர்டர் எழுதிக்கலாம். 18R ஸ்கொயர் ப்ளஸ் 18R ப்ளஸ் இந்த கான்ஸ்டன்ட் வந்து 18 ஈக்குவல் டு 57R. இப்போ இதையே இந்த சைடு கொண்டு வந்துடலாம். 57R இந்த சைடு கொண்டு வந்தோம்னா 18R ஸ்கொயர் ப்ளஸ் 18R ப்ளஸ் 18 மைனஸ் 57R ஈக்குவல் டு 0. இப்போ 18R ஸ்கொயர் மைனஸ் இந்த 18 57லேருந்து 18 போச்சுன்னா 39, பெரிய நம்பருக்கு முன்னாடி மைனஸ் சைன் இருக்கனால மைனஸ் 39R ப்ளஸ் இந்த 18 ஈக்குவல் டு 0. இது எல்லாமே 3ஆல் டிவைட் ஆகும். அதனால் டிவைடட் பை 3 போட்டோம்னா இது 6 3s are 18. அப்போ 6R ஸ்கொயர் மைனஸ் இது வந்து 1 3 is 3 3 3s are 9 13R ப்ளஸ் இது வந்து 6 3s are 18 6 டைம்ஸ். அப்போ ஈக்குவல் டு 0. இப்போ இதுக்கு ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே இதுக்கு கோஎஃபிஷியன்ட் இருக்கனால இந்த வந்து இதால் மல்டிப்ளை பண்ணிடுறோம். அப்போ 6 6 are 36. மல்டிப்ளை பண்ணால் 36 வரணும், ஆட் பண்ணால் 13 வரணும். அப்போ இதுக்கு ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். 36னா 36க்கு ஃபேக்டர் கண்டுபிடிச்சோம்னா பாருங்கள் 4 9 மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் வரணும். அப்போ ரெண்டுக்குமே மைனஸ் இருந்துனா தான் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் வரணும். ஆட் பண்ணோம்னா ரெண்டு சேம் சைனாக இருக்குது, அதனால் ஆட் பண்ணால் இங்கே மைனஸ் 13 வரும். அப்போ -4 -9. இப்போ நம்ம 6ஆல் டிவைட் பண்ணிடுறோம், 6ஆல் மல்டிப்ளை பண்ணிடுறோம். அதனால் இதை வந்து டிவைடட் பை 6ன்னு போடணும். இப்போ -4 டிவைடட் பை 6 6ஆல் பண்ணோம்னா இது 2 2s are 4, இங்கே 3. அப்போ என்ன வரும்
ஆர் மைனஸ் இதை நம்ம இப்படியே வச்சுக்கலாம். இப்போ ஆர் மைனஸ் இது 2/3 வரும். இதை 6 ஆல் டிவைட் பண்ணோம்னா 2 3 சார் 6, 3 3 சார் 9, 3/2 வரும். அப்போ ஆர் மைனஸ் 2/3 இன்ட்டு ஆர் மைனஸ் 3/2 ஈக்குவல் டு 0. இப்போ ஆர் ஈக்குவல் டு ஆர் மைனஸ் 2/3 ஈக்குவல் டு 0னா ஆர் ஈக்குவல் டு 2/3. ஆர் மைனஸ் 3/2 ஈக்குவல் டு 0னா ஆர் ஈக்குவல் டு 3/2. இதுவே வந்து இந்த சிம்பிளிஃபிகேஷனைவே வந்து நம்ம இப்படியும் எழுதலாம். இங்கே 3 இருக்குதுல கேன்சல் பண்ணும்போது 2/3 வருது இல்லைங்களா, அதனால் இது 3r மைனஸ் 2ன்னு வச்சுக்கலாம். இது வந்து 3r மைனஸ் 2, இது வந்து 2r மைனஸ் 3ன்னு வச்சுக்கலாம். 3r மைனஸ் 2, இது 2r மைனஸ் 3 ஈக்குவல் டு 0 அப்படின்னு அப்படி எழுதுகிறேன். இந்த குட்டி சிம்பிளிஃபிகேஷன் தான் இது. வந்து நம்ம இப்படியே வச்சுட்டோம். இது இப்படி வேணாலும் போடலாம். இப்போ 3r மைனஸ் 2, இங்கே 2r மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. இப்படி போட்டாலும் கரெக்டு, இப்படி போட்டாலும் கரெக்டு, எப்படி வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. அப்போ இங்கே 3r மைனஸ் 2 இன்ட்டு 2r மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. அப்போ 3r மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. 3r ஈக்குவல் டு இந்த 2 இந்த பக்கம் ப்ளஸ் 2, r ஈக்குவல் டு 2/3. அதே மாதிரி 2r மைனஸ் 3 ஈக்குவல் டு 0னா 2r ஈக்குவல் டு இந்த 3 இந்த பக்கம் 3 ப்ளஸ் 3 ஆயிரும். r ஈக்குவல் டு 3/2. when a equal to 3, r equal to 2/3, terms are a by r, a, ar. இப்போ a க்கு பதிலாக 3, r க்கு பதிலாக 2/3. அப்போ a க்கு பதிலாக 3/r க்கு பதிலாக 2/3, கமா இங்கே a க்கு 3, இங்கே a க்கு 3 இன்ட்டு இங்கே r க்கு 2/3. இப்போ இங்கே 3/2, 3 இங்கே இது மேலே கொண்டு வந்தோம்னா 3/2ன்னு ஆயிரும். அப்போ 9/2. இங்கே இது 3 தான், இங்கே 3 3 கேன்சல் ஆயிரும், 2 மட்டும் இருக்கும். 3 இன்ட்டு 3/2 அப்புறம் 3 2 இது வந்துடுச்சு. அடுத்தது 2/3 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். இப்போ 3/2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். 3/2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா a வந்து 3, r ஈக்குவல் டு 3/2. இப்போ a by r, ar. a வந்து 3, r வந்து 3/2. இப்போ இது மேலே கொண்டு போனோம்னா 2/3ன்னு வரும். அப்போ இது a வந்து 3, இங்கே a வந்து 3 இன்ட்டு r வந்து 3/2. அப்போ 3 இன்ட்டு 2/3, 3 3 கேன்சல் ஆயிரும், 3 இது 9/2. அதே சேம் ஆன்சர் தான் இருக்குது. அப்போ therefore the terms are 2, 3, 9/2. அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ், பார்த்தா ரொம்ப லென்த்தாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஈஸியான சம் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை.